ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ செடி வளர்ப்பு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க செடியில் பார்த்திங்கன்னா மண்ணை கிளறி விட போகிறோம். இது நம்ம 10 நாளைக்கு ஒரு முறை செய்யும் பொழுது நல்ல வளர்ச்சி இருக்கும், வேகமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணை கிளறி விடும்போது வேர் பகுதிக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும்போது வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். ரோஸ் செடிகளுக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நல்லா புது தளிர்கள் வராத செடி கூட புது தளிர்கள் செடி கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வளரும். சரி பாருங்கள், இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டு நம்ம தண்ணி விடணும். இது நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மண்ணை கிளறி விட்டாலே போதும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும்போது நல்லா கிளறி விடலாம். மல்லிகை செடிக்கு தண்ணி விடுறது பார்த்திங்கன்னா மேல் மண் காஞ்சி இருந்தால் தண்ணி விடுங்க. ஈரம் இருந்தால் தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை. மேல் மண் காஞ்சி இருக்கும் பொழுது தண்ணி விடலாம். மழைக்காலங்களில் அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. 2 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மேல் மண் காஞ்சி இருந்தால் மட்டும் தண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி நம்ம கிளறி விடும் பொழுது பார்த்திங்கன்னா வேர் பகுதிக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா முள் இருக்குது பாருங்கள். இந்த மீனோட வேஸ்டேஜ் எல்லாம் நான் கொடுக்குறேன் இல்லைங்களா, அதுதான் இந்த முள்ளெல்லாம் இருக்குது. மீனோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நான் அப்படியே வேர் பகுதியே தள்ளி அப்படியே பச்சையாகவே நான் கொடுத்துடுவேன். இப்போ செடியை பார்க்கலாம் வாங்க. செடியை பார்த்திங்கன்னா அது பாருங்கள், சின்ன செடி தான், நிறைய புது தளிர் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த தளிரில் எல்லாத்துலேயும் பாருங்கள் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். எல்லா புது தளிர்கள்லேயும் நமக்கு மொட்டு இருக்குது. இதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். செடிகள் வளர்ந்தாலுமே பூக்கள் பூக்காமல் இருக்கிற மல்லிகை செடிகளும் உண்டு. ஆனால் இந்த மாதிரி நம்ம பூக்களுக்காகவே தான் நம்ம மல்லிகை செடிகளை வளர்க்குறோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு இந்த புது தளிர்களில் வளர்ந்த உடனேயே நமக்கு மொட்டு வைக்கணும். அதுக்காக தான் நம்ம உரம் நிறைய கொடுக்கணும். நம்ம உரங்கள் கொடுக்காம தண்ணி மட்டுமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாலும் புது தளிர்கள் செடி நல்லா தாங்க வளரும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மொட்டு வச்சு பூ பூக்கிறதுன்றது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்ல உரங்கள் கொடுக்கணும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்கள், இந்த சின்ன சின்ன மொட்டுக்கள் நல்லா தெரியுது. இந்த செடியிலையும் பாருங்கள் நிறைய புது தளிரெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா செடிகளோட மண்ணையும் நல்லா கிளறி விட போகிறேன் இன்றைக்கி. நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் கம்பல்சரி மல்லிகை செடிக்கு கொடுத்துட்டே வாங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா காய வச்சதுக்கப்புறமா அதை மண்ணோட சேர்த்துட்டே வந்தீங்கன்னாலே நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.